இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் வந்தோம். இன்னைக்கு வந்தா பார்த்தா வானம் மூடிட்டு இருக்கு. கையை அழுக்கா இருக்கா, அதனால வேணாமா. வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ண போறோம். கத்திரிக்காய் பொடி பொரியல், பூண்டு குழம்பு வைக்க போறோம், கீரை பொரியல் பண்ண போறோம். அப்படியே ஆடுறீங்க. இது கொடுங்க, நீங்க வந்து சக்கரை கம்மி பண்ணிக்கோங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. நமக்குமே தெரியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? சில பேர் சமையல் செஞ்சா கடாயே உடையும். கடாய் மட்டுமா உடையும்? இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த மாடியில இந்த உரமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போய் குளிச்சுட்டு சமைக்க போறோம். என்னடா ஒரே கையெல்லாம் கறிக்கறியா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து நம்ம உரம் வந்து ரெடி பண்றோம். அந்த வீடியோவை நீங்க வந்து அம்மா வீட்டு சமையல்ல போய் பாருங்க, இந்த உரத்தை எப்படி ரெடி பண்ண அப்படின்ட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலையில வந்தோம். ரொம்ப நாள் ஒரு 2-3 மாசமா நாங்க மேல கார்டன் வேலைக்கே வரல. இன்னைக்கு தான் வந்தோம். இன்னைக்கு வந்தா பார்த்தா வானம் மூடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க சிம்பா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பண்றாரு சிம்பா, இன்னும் ஹெல்ப் பண்றாரு. படுத்துக்கிட்டு தூங்குறாரு, அதான் ஹெல்ப் உங்களுக்கு. சிம்பா வந்து இவ்வளவு நேரம் அம்மா வந்து இது பண்ணிட்டு இருந்தான். என்னடா பண்ண? பாவமாட்டம் படுத்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரையும் வேலை செய்ய விடல. அதாவது அம்மா வந்து சில வேலைகள்லாம் செஞ்சா அவனுக்கு பிடிக்காது. என்னென்ன வேலைக்குமா? வெங்காயம் கட் பண்ணா பிடிக்காது அவருக்கு. இந்த மாதிரி மண்ணுல எல்லாம் கை வச்சு கலரணும்னா அதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. வான்னு சொல்லிட்டு நல்லா வாயில அந்த கையை கடிச்சு கூட்டிட்டு போவாரு என்ன, வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் கீழே போய் கடையில உட்கார கூடாது. கடையில உட்கார்ந்தா அங்கேயே உட்கார கூடாது, மேல வான்னு கூப்பிடுவாரு. எதிர்த்து போறான். என்னடா எட்ட பய கட்டுறா, டேய் கீழே போடுற, கீழே போடுற, டேய் இதுதான் பண்ணுவான். ஏதாவது போடுற கீழே அடி அடி வாங்குவேன். ஹலோ ஹலோ ஹலோ, கையே கடிக்காது. ஹலோ சே ஹலோ சிம்பா. டேய் ஹலோ சொல்றேனா ஹலோ சிம்பா ஹலோ. ஐயோ கையே அழுக்கா இருக்கா, அதனால வேணாமா. ஹலோ சிம்பா ஹலோ. இங்க பாருங்க, அழுக்கா இருக்கா, வேணாமா. சிம்பா ஹலோ சொல்றா, ஹலோ சொல்றா, ஹலோ சொல்றா, சொல்லுடா. அப்புறம் மேலே ஃபுல்லாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். உரம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி கறி மாதிரி இருந்தேன். போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா நறுக்கி வச்சுட்டேன். கீரை வந்து பொடியாக நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து வெண்டைக்காவும் நறுக்கி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அது என்னென்ன ரெசிபி பண்ண போகிறோம் இன்னைக்கு? நம்ம இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொடி பண்ணி பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு வைக்க போகிறோம், கீரை பொரியல் பண்ண போகிறோம். கீரை பொரியல் வந்து எப்பவுமே வந்து டெய்லி இப்போல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம். டெய்லி கீரை கொடுக்க சொல்லியிருக்காங்க வரலட்சுமிக்கு. அதனால் போன வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர சர்க்கரையை வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து தேன் போட்டு தான் கொடுக்குறேன் எல்லா ஜூஸ்லேயுமே. தேன் அப்படி இல்லைன்னா இது பேரிச்சம்பழம் அதை போட்டு கொடுக்குறேன். நெல்லிக்காயில் பேரிச்சம்பழம் போட முடியாது, மற்றபடி ஆப்பிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, இதெல்லாம் கொடுக்கும் போது அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றேன். என்னன்னா நிறைய பேர் வந்து அவ்வளோ கேரிங்கா வந்து அம்மா இதை கொடுங்கம்மா, இதை அவாய்ட் பண்ணுங்கம்மா, அதெல்லாம் வந்து கமெண்ட்ல படிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுதான் அம்மா இதை கொடுங்க, நீங்க வந்து சக்கரை கம்மி பண்ணிக்கோங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. அதான் இல்ல சில டைம் நம்ம ஏதாவது ஒரு தப்பா பண்ணிடக்கூடாது இல்லையா? அப்ப அவங்க வந்து சொல்லும் போது அது ரொம்ப நல்லா நம்ம மாற்றிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே நிறைய இது சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. அம்மா மோஸ்ட்லி எல்லாமே பார்த்து பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து சுகர் நமக்குமே தெரியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது நம்ம வந்து எடுத்துக்கணும். கரெக்ட். நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க, வரலட்சுமி வந்து ரொம்ப லக்கி, அம்மா வந்து ஒன்று பார்த்து செஞ்சு தராங்க அப்படின்லாம் சொல்லிட்டு.
அப்புறம் லிவர் வந்து அந்த செவரொட்டியும் சொல்லியிருந்தாங்கம்மா. எப்பா அது கிடைக்கவே மாட்டேங்குது. அதை ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க வெஜ்ஜு. அவங்க வந்து அம்மா செவரொட்டி வந்து நான் வந்து வெஜ்ஜு, செவரொட்டிக்கு பதில் நீங்கள் நிறைய வெஜிடபிள் கொடுங்கம்மா, குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கரெக்ட், உண்மைதான். ஆமாம். சரி, சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து கீரை பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து போட்டிருக்கோம், 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு. இப்போ இந்த அரைக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதில் தண்ணியே ஊற்ற வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அலசி வச்சுருக்கோம், தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இருந்தாலுமே இந்த கீரையில் இருக்கிற தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து அரைக்கீரை. நம்ம வந்து டெய்லி அரைக்கீரை, சிறுக்கீரை, முளைக்கீரை இது எல்லாமே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பாலாக்கு கீரை, பசலைக்கீரை இது எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். கீரையில் வந்து சூடு அந்த மாதிரி அரைக்கீரை சூடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கன் வந்து கம்மி பண்ணிக்க சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். அம்மா வரலட்சுமிக்கு வந்து சிக்கன் கொடுக்கறத கம்மி பண்ணணும். மோஸ்ட்லி வந்து சிக்கன் கம்மி பண்ணிட்டாங்க. சிக்கனே நான் வந்து பெரும்பாலும் கொடுக்கறதில்ல, வாங்குறதும். ஆமாம், எப்பயாவது ஒரு நேரம் ஆசைக்கு நாங்கள் தான் சாப்பிட்டுக்கிறோம், வரலட்சுமிக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. இது வந்து பூண்டு குழம்புக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு, உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு, 100க்கும் அதிகமாக இருக்கும், ஒரு 20 பல்லு கிட்ட பூண்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி விலைலாம் ரொம்ப ஏறி போயிருக்கு. 200 கோயம்பேட்லேயே 220 ரூபா. ஆமாம். இப்போயும் ரீசெண்டாக நாங்கள் முந்தானத்து போகணுமே கோயம்பேட்டுக்கு. ஆமாம், முந்தானத்து கோயம்பேடு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டு இஞ்சி. அப்புறம் வந்து என்னதுக்குமா நம்ம சீரகம் 500 ரூபாய், 550 ரூபா கிலோ, 1 கிலோ. ஸோ அப்போ நாங்கள் கேட்டோம், ஏன்னா நம்ம ரெகுலராக வாங்குறோம் இல்லைங்களா, எதுக்காக வந்து இவ்வளோ ரேட் ஏறிடுச்சுன்னு கேட்டோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜியோ மார்ட்டில் வந்து அவங்க மொத்தமாக கான்ட்ராக்டையும் பண்ணிட்டேன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் இது உண்மையான ரீசனாக எனக்கு தெரியல. நீங்கள் மேபி அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன சொன்னால், ஜியோ மார்ட் வந்து மொத்த சீரகத்தையும் வாங்கி ஹோல்ட் பண்ணி அவங்களுடைய இதுவில் சேல் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு ஜீரகமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் 1 கிலோ ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா. நாங்கள் ஒரு மூட்டையே எவ்வளோக்குங்கம்மா எடுப்போம்? ஒரு மூட்டையே அதாவது 250லேருந்து 300 1 கிலோ அந்த கணக்கு பண்ணி வாங்குவோம். ஸோ இப்போ அப்படியே டபுள் தி அமௌண்ட் ஆகிடுச்சு. ஆனால் அது உண்மையான ரீசன் வந்து அதுவான்றது எங்களுக்கு தெரியல. மேபி அது நீங்கள் என்ன தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பூண்டுங்கம்மா. ஆமாம், பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ பூண்டு 100 கிராம் போடுறோம்னா நம்ம தக்காளி வந்து நல்லா 1/4 கிலோ அளவுக்கு போடலாம். 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி பாருங்கள். பூண்டு குழம்புக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். அப்படியே மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு, தண்ணியே ஊற்றலை நம்ம. அவ்வளோதான், இல்லை டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க. இப்படி உதிராக இருக்கணும் கீரை, அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கோம். அதை சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் சூரி? ரிவ்யூ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸுக்கு கீழே நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ செக்ஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாமே சொல்லலாம், ரேட்டிங்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க இங்கேருந்து யூஎஸ்க்கு 2-3 டைம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க இந்த டைம் இங்கே வந்து கால் பண்ணி கேட்டாங்க, ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ப்ராடக்ட்டு, ஆனால் ரிவ்யூ கொடுக்க முடியல அப்படின்னு. இல்லைங்க, இப்போ தான் நாங்கள் வெப்சைட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ கொஞ்ச நாளில் உங்களுக்கு ரிவ்யூ செக்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கேட்டிருந்தாங்க, ரிவ்யூ வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ரிவ்யூ செக்ஷன் அண்ட் ரேட்டிங் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் கீழேயும் இருக்குது. நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். உங்களுடைய தெரியாது இல்லை, இப்போ தாங்கம்மா போன வாரம் தான் நம்ம லான்ச் பண்ணோம். ஆமாம், டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கவங்களும் நம்ம வெப்சைட்டில் அங்கேருந்தே ஆர்டர் போடலாம். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் அவங்களுடைய இதுலேருந்தே ஆர்டர் போட்டுக்கலாம். லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ரிவ்யூஸ் கொடுங்க. சொல்லலாம் இல்லையா? ஆமாம்மா, உங்கள் சஜஷன்ஸும் சொல்லலாம் கண்டிப்பாக. கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கீரை ரெடி. அடுத்து வந்து பூண்டு குழம்பு இங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். கீரை வந்து இறக்கியாச்சு. இப்போ இந்த பூண்டு குழம்புக்கு நம்ம கொஞ்சமாக இது வந்து வறுத்து எடுத்துக்கணும் மசாலா. அது என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு,
அப்புறம் மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதை நம்ம வறுத்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட் வந்து 2 பங்காயிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது தனியா, அதாவது இது வந்து இப்போ ஒரு 6 பேர்த்துக்கு தான் நான் இந்த குழம்பு வைக்கிறேன். அதனால் இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். இதில் போட்டு இடிச்சுக்கலாம். வெண்டைக்காய் பச்சடிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சைஸில் நறுக்கிக்கோங்க. உப்பு வந்து நம்ம தயிருக்கும் வெண்டைக்காய்க்கும் சேர்த்து ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். இப்போ இதை எடுத்து இந்த அடுப்பில் வச்சிடலாம்ப்பா. ஏன்னு கேட்குறீங்கன்னா இது கம்மியாக தான் தீ வேணும், அதனால் அதில் வச்சுட்டு இதை தூக்கி இந்த அடுப்பில் போட்டுக்கலாம். இதுக்கு கம்மியாக தீ இருந்தால் போதும். இன்னும் நம்ம பொடிக்க வேண்டிய இது வந்து அங்கே இருக்குது இல்லைங்களா? ஆமாம். இந்த வெண்டைக்காய்க்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இது மஞ்சத்தூள் போட்டோம். 2 தக்காளி. இந்த தக்காளியில் உள்ள தண்ணியிலேயே வந்து இது நல்லா வெந்துடும் வெண்டைக்காய். இப்போ பூண்டு குழம்புக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. ஏங்க மிக்சிலே அரைச்சிடலாம்ல? இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நுணுக்கி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொருன்னு நல்லா பொடிச்சு இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். வெண்டைக்காய் பச்சடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காவை வதக்கி அப்படியே வதக்கல்லையே நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து தயிர் வந்து 1/2 லிட்டரு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சுற்றிட்டு அதில் ஊற்றி கிண்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திங்கன்னா பாருங்கள், தயிரை ஊற்றி இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதானா? அவ்வளோதான். நல்லா இருக்குது இது பார்க்கும்போது. இல்லை, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆஹா, இப்போலாம் வெஜ்ஜு கூட நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து வெஜ் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த மோர் குழம்பு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா நார்மலாகவே. ஆமாம், மோர் குழம்பும் நம்மளுடைய பூண்டு ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மோர் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த எனக்கு கூட பிடிக்கும். இப்போ இந்த தயிர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தயிர் வித்து வெண்டைக்காவா? ஆமாம். இது கத்திரிக்காய் தேங்காய் பால் வதக்கல். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 3 வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலே போதும். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். அப்படியே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதில் அப்படியே இந்த கத்திரிக்காய் வந்து 2ஆக கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் சிக்கன் 65 மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், இப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் மூடி இருக்கட்டும். தேங்காவை அரைச்சி நான் பால் எடுத்துக்கிறேன். ஒரு முழு தேங்காய் வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா 3/4 கிலோ நமக்கு வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த தக்காளியில் வெங்காயத்தில் இருந்த தண்ணியே போதும் இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கத்திரிக்காயிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் கூட போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் 65 மசாலா போடலை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தேங்காய் வந்து முழுசாக நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாலை வந்து இதில் ஊற்றிட வேண்டியது தான். அப்படியே மூடி வச்சிடணும். பாருங்க, இந்த மாதிரி கத்திரிக்காவை வந்து இப்படி பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து உடையக்கூடாது, அப்படி கிண்டணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சில பேர் சமையல் செஞ்சால் கடாயே உடையும். அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தேன். கடாய் மட்டுமா உடையும்? சரி, ஓகே, என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாமா? இதோ கத்திரிக்காய் எடுத்துன்னு வந்துடுறேன். ஓகே, பாருங்கள், கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் நீங்கள் ட்ரையாக பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி லஞ்ச் வந்து முடிஞ்சிடுச்சு. அவங்க என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்து இது எடுத்து வச்சுட்டு வரேன்ப்பா.
வாங்க வாங்க. உட்காந்து ஒரு மேடம் வந்து பயந்துட்டுருக்காங்க, டென்ஷனாக இருக்கான். அதான் நான் சொன்னேன், என்ன இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும், இதை விட பெருசாலாம் நம்ம பார்த்துட்டோம், ஸோ எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஆகணும்னு சொல்லிட்டேன். அது ஏன்னு தெரியல, இந்த மாதிரி டென்ஷனாகவே இருக்கேன். உள்ளே போயிருக்காங்க வரலட்சுமி ஸ்கேனிங்க்கு. ஸோ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் டாக்டராக பார்க்கணும். பயங்கர தைரியசாலி நான். ஒரு சில விஷயத்தில் வந்து நல்லாவே வீக்கு நான். அதுவும் இந்த பேர பசங்க, அந்த மாதிரி பேர பிள்ளைங்க, அந்த மாதிரி விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப வீக்கு. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரிப்போர்ட்டு வந்துட்டு ஸோ அந்த ரிப்போர்ட்டை டாக்டர் பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்கப்புறம் தான் ஒரு இதுவாகும். என்னாச்சு, கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. மேடம் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க அத்தைக்கிட்ட எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க இங்கே க்ளோஸ்அப். என்னாச்சு? என்னது? அப்படி ஆடுறீங்க? என்னாச்சு? இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாதம் வச்சுருக்கோம், பூண்டு குழம்பு வச்சுருக்கோம், கத்திரிக்காய் தேங்காய் பால் வதக்கல் வச்சுருக்கோம், அரைக்கீரை பொரியல் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தயிர் பச்சடி வச்சுருக்கோம். சூப்பரான இந்த ரெசிபிகளை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான சமையலோட சூப்பரான வீடியோவோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.